இறக்கப்பட வேண்டியதுதான். அதெல்லாம் நல்ல பொண்ணுங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இறக்கப்பட்டா நாளைக்கு நீங்க எல்லாருமே எங்க மூஞ்சில காரி துப்புற மாதிரி ஆயிடும். வேணாம் மாமா, தேவையில்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்கி யாரும் இங்க பேசாதீங்க. நீங்க ஏதாவது எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவளை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. திரும்பவும் அவளை எங்க வீட்டுல வாழ வைக்கணும்னு மட்டும் யாரும் பேசிடாதீங்க. இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு மொத்தமா வெட்டிவிட சொன்னா எப்படிமா? இந்த பாருங்க, அப்படிதான் பேசுவோம். அவளுக்கெல்லாம் கரிசனெல்லாம் காட்ட முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி வாழ பார்த்தா நீங்களா விட்டு வச்சிருப்பீங்களா? என்ன ஒன்னும் பதிலையே காணோம். அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும். புரிஞ்சுதா? எல்லாம் கிளம்புங்க. இவளுக்காகலாம் வக்காலத்தை பேச யாரும் இங்க வராதீங்க. போங்க. ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சிடக்கூடாதே. உடனே பெரிய மனுஷன் மீசியை முறுக்கிட்டு முன்னாடி வந்து நின்றுவ. நல்லது கெட்டது தெரிஞ்சு பேசுங்கய்யா. போங்க போங்க. கிளம்புங்க போங்க. கிளம்புங்க. ஏப்பா இவங்க இந்த முடிவுல தெளிவா இருக்காங்க. ஆமா ஆமா, இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா. ஏமா தப்பு ஓமலம்மா. நாங்களும் பேசி பார்த்துட்டோம். அவங்களும் கேட்கறாப்புல இல்லம்மா. இனிமேலும் நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது நல்லது இல்லம்மா. முதல்ல கிளம்புமா. இல்ல, நான் போக மாட்டேன். ஏய், என்னடா இவ? வா. ஏமா அம்பிகா, நீயாவது சொல்லுமா. இதெல்லாம் நல்லது இல்லம்மா. முதல்ல கிளம்புங்கம்மா. விஜி, வாடி போயிரலாம். அம்மா, எப்படிமா என்ன விட்டு கொடுத்துட்டு வர சொல்ற? நான் விட்டு கொடுக்கணுமா? முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அம்மா, நீ தலையில நின்னாலும் அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல. கொஞ்சம் ஆற போட்டு பேசி பாப்போமா? கிளம்புமா. பேசுவாங்க. ஏ விஜி, வா. விடுமா. பிரச்சனை வேணாண்டி, போயிரலாண்டி. நான் போறேன்னு மட்டும் சந்தோஷப்படாதீங்க. உங்க சந்தோஷம் நீடிக்காது. நான் திரும்ப வருவேன். சரி, போயிட்டு வா. பாய் பாய். பாய் விஜி. எவ்வளவு நெஞ்சு தைரியம் அவளுக்கு. நீ என்ன உடைஞ்சு போய் உட்காந்துருக்க? நீ என்ன தப்பு பண்ண சொல்லு. அவ அம்மாவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாடகம் பண்ண பாத்தியா? அன்னைக்கே அவளை மொத்தமா அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கணும். கர்ப்பமா இருக்கேன்னு அவ சொன்ன வார்த்தையை நம்பி மறுபடியும் அவ மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சோம் பாரு. அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. நம்ம ஒட்டுமொத்த பேரையும் அவ முட்டாள நினைச்சிருக்கா. உன் இறக்க சிந்தனைய ஐயோ பாவன் நீ நினைக்கிற பாத்தியா? உன் மனசு அது அவளுக்கு சாதகமா நல்லா பயன்படுத்திக்கிட்டா. அவெல்லாம் வள்ளியம்மா, விடுங்க. தப்பு நடந்துருச்சு. அதையே நம்ம திரும்ப திரும்ப பேசுறதுனால நம்ம ஏமாந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தான் ஜாஸ்தி ஆகும். மாமா வருத்தப்படுவாரு வள்ளியம்மா. இல்ல கண்மணி, எல்லா தப்பும் ஏன் மேலதான். வாரணம் வீராவோ எவ்வளவோ அவளை பத்தி படிச்சு படிச்சு சொன்னாங்க. நான் தான் கேட்கல. என்ன வள்ளியம்மா? பாவம் அவ அம்மா மேல சத்தியம் பண்ணி அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு தலையால அடிச்சுக்கிட்டான். அதையும் நான் கேட்கல. கண்மூடித்தனமா ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல எல்லாம் பொய் சொல்லுவாளான்னு அவளை நம்பினதுக்கு என்ன நல்லா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடா. நல்லா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. எனக்கு தேவைதான்.
கொடுத்த மாமா, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்களோ இல்ல வள்ளியம்மாவோ யாரும் தப்பு பண்ணல. உங்க மேல எங்க யாருக்குமே எந்த வருத்தமும் இல்ல மாமா. நியாயமா ஒரு பொண்ணு தனக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் வந்துச்சு நின்னானா அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷனா நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதுதான் எடுத்தீங்க. அவங்க பக்கம் நின்னீங்க. அதுல எந்த தப்பும் இல்ல மாமா. அந்த நிமிஷத்துல அது சரிதான். இன்னைக்கு நாம நிரூபிச்சிட்டோம்ல, அதை விட்டு தள்ளுங்க. என்னைக்குமே நம்மளோட நியாயத்தையும் நேர்மையையும் ஒரு சில பேர் தப்பா பயன்படுத்துறதுனால நாம தப்பாயிர மாட்டோம் மாமா. அவங்கள நினைச்சு நாம நம்ம நல்ல குணத்தை இழந்துடக்கூடாது. நீங்க எப்பவும் இப்பவும் சரியாதான் இருந்திருக்கீங்க. நான் அவ எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு வேலையை செஞ்ச தெரியுமாண்ணா? அவ அவளோட அத்தை, வேற எதுக்கு? இந்த குடும்பத்துல ஒரு ஆள் ஆகணும், கார்த்தி அவளோட புருஷனா கேட்கணுங்கிற எண்ணத்துல தான் செஞ்சிருக்கா. அவ கார்த்தி மேல ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு இல்லத்த, அதுக்கு அவ வந்த வழிதான் தப்பு. அதை விடு. டேய் இல்லடா, அவ அப்பா இருக்காளனா அவள. ஆமா, அவங்க அப்பா எங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணன். அந்த உறவை புதுப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு வந்திருப்பா. அதான் எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பியாச்சுல்ல. இனியே அதையே பேசிக்கிட்டு விடு. அப்பா அப்பா அவன்டா அண்ணன். இப்படி வா. அது அது மனசோடச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேய் நீ என்னடா பேசிட்டு இருக்க? அவ ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? கார்த்தி மேல ஆசைப்பட்டு வாழறதுக்கு வந்தா? இல்லதான், இந்த குடும்பத்தையும் அண்ணனையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்தா. அவ அப்பா சாவுக்கு என் அண்ணன் தான் காரணம்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்காடா. ஆமா. அப்புறம் அந்த விஷயத்த நான் அண்ணன் கிட்ட சொல்லணும்ல. சொல்லாதத்த. பாவம், அவர் ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு. நல்ல வேலை நம்ம யாரும் அவரை தப்பு சொல்லல. இப்ப இதையும் சொன்னேன்னு வை, தாங்க மாட்டாருத்த. ஆமா வள்ளிமா, விடுங்க. அவ நோக்கம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அது எதையும் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். வீரா, அவ ஏன் வள்ளிமா, அண்ணன் கிட்ட சொன்னான் தானே, அதுவும் கொஞ்சம் சுதாரணமா வள்ளிமா, இருக்கும். இங்க பாருங்க, அவ பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் மாமா அவளை நம்ப மாட்டாரு. அதுவே போதும். அதை தாண்டி நம்ம எதுவும் சொல்லி மாமாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலாம். விட அத்தை. ஒரு பெரிய புயல அடிச்சு ஊஞ்ச மாதிரி இருக்குப்பா. டேய், என் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா ரொம்ப சந்தோஷமான நாள். அவ இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே நரகம் மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் இழந்த எல்லாமே என் கைக்கு திரும்பி வந்த மாதிரி நிம்மதியா இருக்கு. பிருந்தா, அவனும் அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டை விட்டு போற ஆள் கிடையாது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுவா. நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இல்ல மாமா, வள்ளி அம்மாக்கும் மாமாக்கும் தான் அவ ஃப்ராடுங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே அவ என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் மாமா. அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சு. இனிமே எதுக்காகவும் நான் உட்கார்ந்து அழவே மாட்டேன். அடிக்கடி உதைக்கு உததான். பா, கார்த்தி, என்ன மன்னிச்சிடுப்பா. பா, நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்லப்பா, நீ எந்த தப்புமே செய்யாம இத்தனை நாள் எங்க முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி வாழ்ந்திருக்கடா. நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். சாரிடா. ஒரு தகப்பனா நான் உன்னை நம்பி இருக்கணும். ஆனா ஒரு பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது என்னால வேற எதையும் யோசிக்க முடியலப்பா. ஆனா என் உள் மனசு என் புள்ள தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதனால தான் பிருந்தாவை கூட இந்த வீட்டுல இருக்க சம்மதிச்சேன்.
கடைசி அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன்டா. உன் மேல இருந்த நம்பிக்கைய மொத்தமா தொலைச்சிட்டேன். அது தப்புன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. பா எனக்கு புரியுதுப்பா. உங்க இடத்துல வேற யாரு இருந்தாலும் அந்த விஜய் இன்னும் ஏமாத்திருப்பாப்பா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அவ்வளவு நடிச்சு ஏமாத்தினா. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இருந்ததுப்பா. அதான் இன்னைக்கு நடந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பிருந்தா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா? மாமா என்ன மாமா, நீங்க பெரியவரு, நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது மாமா. மன்னிப்பு கேட்கறதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வித்தியாசம் கிடையாதுமா. யாரு தப்பு பண்ணிருந்தாலும் யாருக்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம். உன் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அவ மனசு விட்டு வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குமா. ஆனா நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்க. உன்னை பத்தி எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. ஆனா எதையுமே நீ பெருசா எடுத்துக்காம உண்மைக்காக இத்தனை நாள் போராடி இருக்க. உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா, பெருமையா இருக்கு. அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. நான் இன்னும் எதுக்கு நான் காத்திருக்கணும்? அந்த விஜய சட்டப்படி என்ன பண்ணணுமோ செஞ்சு முடிச்சிட்டு பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னா. அத்தை கொஞ்சம் பொறுமையா இரு. அவன்லாம் அவ்வளோ வீசியாக அந்த வீட்டை விட்டு போகிற ஆள் கிடையாது. அடுத்து அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். அவ என்ன முடிவெடுத்தாலும் அடுத்து நம்ம பிருந்தா கார்த்தியை சேர்த்து வச்சுதான் ஆகணும். அந்த முடிவுல இருந்து நம்ம மாறவே கூடாது. அத்தை வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. இல்லப்பா, ராகவா சொல்லிருக்காங்க. கடையில இருக்காங்களா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அத்தை. அப்ப இதுக்கப்புறம் அடுத்த லோட மாத்த சொல்லுங்க. இல்லம்மா எனக்கு பழைய வேண்டாம். ஸ்டாக்லாம் எடுத்து அப்படியே ரிட்டர்ன் போட்டுருவோம். இந்தடா எடுத்துக்கோ. அத நீ குடிக்கலையா கண்மணி? Thank you. இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ குடிச்சேன். சரி சரி. மாறா இந்தா டீ எடுத்துக்கோ. ம் ஏண்டா? வேணாம். இரா உனக்கு? வேண்டாம் வலிமா. வள்ளி, நா? அந்த போன் எடு. இந்தண்ணா. ஊர் பெரியவர் தான் போன் பண்றாரு. ஊருக்குள்ள எல்லாருக்கும் இந்த செய்தி பரவி இருக்கும். சொல்லுங்க மாமா. ராமச்சந்திரா, விஷயம் கேள்விப்பட்டோம், எல்லாம் நெசந்தானா? என்ன மாமா? அதான்ப்பா, அந்த பொண்ணு உன் மச்சின மக விஜி, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திட்டீங்களாமே. மாமா, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். அந்த பொண்ணு ரொம்ப தப்பா இருக்கு மாமா. அந்த பொண்ணு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். என் பையனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி அது இத்தனை நாளா வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. அதெல்லாம் சரி ராமச்சந்திரா, ஆனா இங்க அந்த பொண்ணு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்கன்னு நம்ம சொந்த பந்தம் ஊர் பெரிய மக்கா கிட்ட பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுதுப்பா. பஞ்சாயத்தா? என்ன மாமா, தப்பு பண்ணது அந்த பொண்ணு, நாங்க அதுக்கு பஞ்சாயத்துல வந்து நிக்கணுமா? பா, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல கூட்டம், நீ குடும்பத்தோட வந்துரு. இல்ல மாமா, இதெல்லாம் அனாவசியமா தெரியுது. இவரு எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நம்ம ஊர் வழக்கம் உனக்கு தெரியும்ல. ஒருத்தர் பிராது கொடுத்தா அதை விசாரிச்சு சொல்லி தானே ஆகணும். இவர் நீ குடும்பத்தோட நாளைக்கு வந்துரு. சரிங்க மாமா.
என்னன்னா என்ன சொன்னாரு? வேற என்ன, ஊருக்கு போய் பஞ்சாயத்து கூட்டியிருப்பா. நான் சொல்ல, அவ அவ்வளோ சீக்கிரம் விட்டு போற ஆளெல்லாம் இல்லை. இப்ப என்னண்ணா பண்றது? அப்பா நம்ம இதுக்கெல்லாம் போக வேணாம். அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கட்டும். ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. நாம பஞ்சாயத்துல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். கலந்துக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை மாமா. என்ன ஆனாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவே கூடாது. கண்டிப்பா அந்த முடிவுல மட்டும் யாருமே மாறக்கூடாது. அவ இவ்ளோ தைரியமா பஞ்சாயத்தை சொல்லிருக்கானா, கண்டிப்பா பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம வார்த்தையை விட்டுற கூடாது மாமா. அப்புறம் அவன் நம்ம கிட்ட இருந்தே வார்த்தையை வாங்கி அதுவே அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பா. ஆமா, அவ இந்த வீட்டுல வந்து பண்ண அநியாயம் கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்தையும் நம்ம விலாவரியா சொல்லுவோம். கண்டிப்பா இந்த பஞ்சாயத்து நமக்கு சாதகமா தான் முடியும். ஊரை விட்டு அவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த பஞ்சாயத்துக்காரங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு நாடகம் ஆடிப்பா. வீரா, தண்ணி எடு. இந்தா. ஏய், சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. நியாயமா நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அதுக்கிடையில இந்த பெருச்சாளி பஞ்சாயத்தை கூட்டிட்டான். பஞ்சாயத்து முடியட்டும், ஊரே பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விருந்தை வச்சிருவோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நம்ம அவசரப்பட்டு அவளை ரொம்ப சீண்டிட்டோமோ? ஏண்டி, அவளுக்கா நீ இறக்கம் பாக்குற? இறக்கம்லாம் ஒன்றும் பார்க்கல. நம்ம ஏதாவது நாசுக்கா பேசி அனுப்பி இருந்திருக்கலாமோ? இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கலவரம் பண்ணியிருக்க வேண்டாம். அதுவும் அன்னைக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் முன்னாடியும் நடந்துச்சுல, அதவே அவ காரணமா சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாதான். அதான் அவளோட குணம். அது நமக்கு தெரியாதானே? அதுக்காக அவளுக்கு பட்டு கம்பளம் விரிச்சு போயிட்டு வா மகாராணின்னு அனுப்பிச்சு வைக்க முடியாதுல்ல. அவளுக்கெல்லாம் இதுதான் சரி. இல்லடா, நாளைக்கு பஞ்சாயத்துல போயிட்டு என்ன பேசுறதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன பேசுறது? அந்த பெரிய மனுஷங்க என்ன முடிவு சொன்னாலும் நம்ம முடிவு ஒண்ணுதான். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அவ டேஞ்சரு. இங்க பாரு வீரா, அவ கடைஞ்செடுத்த விஷம். அவ நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக மட்டுமே வந்திருக்கா. திரும்பலாம் அவளை வீட்டுக்குள்ள விட்டு நம்மளால காவல் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அதான் நமக்கு வேலையா என்ன? அதெல்லாம் சரி வராது. நம்மளா அவளான ஒரு கை பாத்திரலாம். விடு, நீ சாப்பிடு. அதுவும் சரிதான். ராமச்சந்திரா, இந்த பொண்ணை ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு உன் குடும்பத்து மேலேயே பிராது கொடுத்துருக்கு. ரெண்டு பக்கமும் விசாரிச்சு நாங்க பஞ்சாயத்து என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ராமச்சந்திரா, வா, வந்து இப்படி உட்காரு. வா. இருக்கட்டும் மாமா.
இன்னைக்கு என் மேல தானே பிராது கொடுத்துருக்காங்க. நான் இங்க நிக்கிறது தான் சரி. சரிப்பா, இப்போ என்ன பண்ணலாம்? தாத்தா என்ன பண்ணலான்னா, பெரிய மனுஷங்க கூப்பிட்டுருக்கீங்க, அந்த மரியாதைக்கு நாங்களும் வந்திருக்கோம். மற்றபடி எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நியாயமாக நாங்கள் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ உள்ள தள்ளியிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. என்னப்பா ராமச்சந்திரா, எல்லா விஷயத்தையும் உன் சின்ன மகனை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? நீ எதுவும் பேசுற மாதிரி இல்லையா? வள்ளி, அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் என்ன பேச வைக்கிற மாதிரி பஞ்சாயத்து நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏம்மா, நீ என்னம்மா சொல்ற? ஐயா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன உறவுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்க கிராமத்துல என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏய், நீ பாவம் நினைச்சு நாங்க கூட்டு போனோம். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃப்ராடா? நான் அப்படி என்னத்த ஃப்ராட் பண்ணேன்? பெத்த அம்மாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே ஒளிச்சு வச்சவ தானே நீ? என்னம்மா இதெல்லாம்? ஐயா, அது தப்புதேன். நான் அதை மறுக்கல. ஏதோ என் சந்தர்ப்ப சூழ்நிலை, அதுக்காக கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிருமா? ஏய், என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீங்க மண்டபத்துல போதையில என்கிட்ட தப்பு பண்ணல? இல்ல இல்ல, ஏய் இல்லடி. அது என் குடும்பத்தை ஏமாத்த நீ போட்ட திட்டம். ஆத்தி, நான் எந்த திட்டமும் போடல. நீங்க தான் போதையில செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சீங்க. நான் எங்கேயோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிவிட்டு இங்க வந்து நல்லவங்க மாதிரி பேசுறீங்களே. அப்போ நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னல, அது உண்மையா? அது பொய்த.